என் மவளை அடிச்ச அதே உலக்க எடுத்து உன் நடுமண்டல நச்சின அடி போட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஆஹா, எங்க அம்மாவா இப்படி பேசுதாங்க? ஏதே இப்படி எல்லாம் சொல்லாதே. என்னடி சொல்லாதீங்களா? இப்ப பாருடி, உலக்க எடுத்து உன் தலையிலே போடுறேன் பாரு. என் மவளை எப்படி செல்லம் போல வளர்த்து வச்சிருக்கேன், அவளையே நீ என்ன அடிக்க வச்சிட்டியா? உன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி. ஏதே வேண்டாம் கோவப்படாதே. எங்கடி ஓடுற? இன்னைக்கு உன் மண்டைய உடைக்காம விட மாட்டோம்ல. ஆஹா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. மைனி இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். என் கனவு கைகூடி வரும் நேரம் வந்துட்டு. எங்க அம்மாவுக்கும் என் மைனிக்கும் சண்டை. எப்பாடா, எங்க அம்மா என்ன அடிச்சாலும் எனக்கு நல்லதுதான் நடந்திருக்கு. மைனி, எங்க அம்மா உங்களை ஆக்கிருவாங்க பைனி. இதற்காக தானே இவ்வளவு நாளா காத்துட்டு கிடந்தேன். இப்பதான் மனசுக்குள்ள அப்படியே குளுகுளுன்னு சந்தோஷமா இருக்கு. மாமியார் மருமகளும் சண்டை போட்டாதானே வீடு வீடா இருக்கு. பாருங்களா, இப்ப வீடு எப்படி கலகலன்னு இருக்கா? ஆஹா, என் முகத்துல அடிபட்ட காயமெல்லாம் எங்க போச்சு? எனக்கு தெரியும், இந்த சந்தோஷமான மாமியார் மருமவ சண்டைய பார்த்த உடனே என் முகத்துல உள்ள காயமெல்லாம் அப்படியே ஆறி போச்சு. உண்டான காயமெல்லாம் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன? என் மைனி, செல்ல மைனி, இதோ வருகிறேன் அந்த கண்கொள்ளா காட்சியை, மாமியார் மருமக சண்டையை பார்க்க. ஓ மைனி, ஓ மைனி, ஓ மைனி அம்மா. ஐயோ, சிரிப்பா வருது. மருமகளே நில்லை, எங்க ஓடுனாலும் இன்னைக்கு ஒண்ணு அடி வெளுக்காம விட மாட்டோம்ல. ஐயோ, எங்க அத்தை ஓடி வர அழகே அழகுதான். அதுலயும் என்ன ஏசிக்கிட்டே வரவ பத்தியலா, அதான் ஒரே சிரிப்பா இருக்கு. எங்க ஓடுற மருமகளே நில்லை. இத்தை நின்னாச்சு, இதுக்கப்புறம் ஓட கழியாது. இந்த வயசான காலத்துல என்னாலயும் ஓட கழியல மருமகளே. எதே இன்னைக்கு நமக்கு நேரத்தை பார்த்தேலா, வீட்டுக்குள்ளேயே மாமியார் மருமகளும் ஓட்ட பந்தயம் வச்சு ஓடி இருக்கோம். ஆமா மருமகளே, என்ன செய்ய, என் மவளுக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் சத்தம் போட்டு சிரிக்க கூட முடியல. செவுத்துல காது வச்சு கேட்டாலும் கேட்டுட்டு நிப்ப மருமகளே. ஆமத்தே, அதுவும் சரிதான். அப்பா, அந்த வயசான காலத்துல என்னால ஓட கழியுதா? இது வயசானாலும் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி தான். வீட்டுக்குள்ள எங்க வேணாலும் ஓடி எடுத்து விளையாடுங்க. நீ வேற மருமகளே, பெட்ரூம்ல இருந்து உன்னை துரத்திக்கிட்டே இங்க அடுக்கால வரைக்கும் ஓடி வரதுக்குள்ளே எங்க கால்லாம் வாஞ்சி போச்சு. இது கால் வேணா அமுக்கி விடட்டுமா? வேண்டாம் மருமகளே, நீ சொன்னதே போதும். இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தவனே என்ன நினைப்பாவோ? மாமியார் மருமகளும் வீட்டுக்குள்ளேயே ஓடி பிடிச்சி விளையாடுதாவோன்னு நினைக்க போறாவோ. ஆமா, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு மாமியார் மருமகளும் நல்லா ஒத்துமையா சந்தோஷமா இருக்காளேன்னு கண் ஒரு வர போட்டுட்டு போயிருவா மருமகளே. ஆமத்தே, மாமியார் மருமகளும் ஒத்துமையா இருந்தா யாருக்குதான் பிடிக்கும்? ஆமா மருமகளே, சண்டை போட்டாதானே கொஞ்சம் பாக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டோம்னு வச்சுக்க, நீ என்ன பத்தி எல்லாம் குறையா சொல்லிக்கிட்டே இருப்பா. அதே மாதிரி நானும் உன்னை பத்தியே குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன். இத பக்கத்து வீட்டுல இருந்து பார்க்கப்பட்டவங்களுக்கு நல்லா தானே இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க, அடுத்த வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கவே கூடாது. நம்ம ரெண்டு பேரும் எப்ப போல ஒத்துமையாவே இருப்போம். ஆமா மருமகளே, நீ சொல்லதான் சரி. ஆஹா, யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்கு. என்ன மருமகளே, என்னாச்சு? ஏதே அடுக்கள பக்கமா யாரோ நடந்து வர மாதிரி இருக்குதே, அதான் யாருன்னு பார்த்தேன். யாரா இருக்கும்? என் மவளா தான் இருக்கும். நம்ம ரெண்டு பேருக்கு என்ன பேசிட்டு இருக்கோம்னு ஒட்டு கேட்க வந்தாலும் வந்திருப்பா. ஆஹா, எங்க அத்தை சொன்ன மாதிரி அவளே தான். ஏதே நீங்க சொன்ன மாதிரி மேனகா தான் பின்னாடி வந்து நிக்கா. தெரியும் மருமகளா, என் மவளை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. அங்க வச்சு உன்னை அடிக்கிறதுக்கு ஓடி வந்த பத்தியா? அதான் இங்க மாமியார் மருமகளும் எப்படி சண்டை போடுதாவோ அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்துட்டு போலாமேன்னு வந்திருப்பா. என்ன, எங்க அம்மையும் மைனிகாரியும் சண்டை போடுவாவோ? உலக்கையால எங்க அம்மா மைனி மண்டைய உடப்பாவோன்னு பார்த்தா இங்க அமைதியா இருக்காவோ? எவ்வளவு திமிர இருந்தா நீ இந்த வேலையை பார்த்துருப்படி. ஏதே நல்லதானே இருந்தியே, இப்ப என்ன கோவமா பேசுதியே? மருமகளா, எல்லாம் நடிப்பு. பின்னாடியே மவ நிக்கல, அவ பாத்துக்கிட்டே தான் இருப்பா. சரிங்க தே, கண்டினியூ. இந்த உலகை எங்க போச்சு? உலகை எங்க அடுக்கலையில வச்சிருப்பா, காணலையே. அதான் நான் பார்த்தேன், எங்க அம்மையா கொக்காவா? அடி நெடுமரங்கனக்க நிக்கியா, உலகை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்கா? ஏதே அது வந்து சும்மா இந்த நடிப்பு நடிச்சிட்டு நீல கடியில வடிச்சிட்டு நிக்கலடி. நான் இன்னும் ஒண்ணு அடிக்கவே இல்ல, அதுக்குள்ள இப்படி அழுதுகிட்டு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கா. கேட்டுட்டே இருக்கம்லடி, உலகை எங்க கொண்டு ஒளிச்சு வச்சிருக்கா? ஏதே அது வந்து உலக்கைய கமலாக்கா 2 நாளைக்கு முன்னாடி வந்து வாங்கிட்டு போனாவோ, இன்னும் கொண்டு வந்து தரல. பொய் வாயில இருந்து வரது அவ்வளவு பொய். உண்மைதான் தே சொல்லுதே, கமலாக்கா தான் தே வாங்கிட்டு போனாவோ, இன்னும் எடுத்துட்டு வந்து தரல. திமிரு பிடிச்சவா, கண்ணத்துல 4 அரை விட்டான்னு வச்சுக்க, என் கண்ணை செவந்து பழுத்து போயிருமத்துக்க. உன்ன மாதிரி மனுஷன் இந்த ஊர் உலகத்துல உண்டாட்டி? வயசானவளாச்சே, சம்மந்திகாரி அடிபட்டு வர வந்து கிடக்கா, அவளுக்கு வயிறு பசிக்குமே, சாப்பாடு கொடுக்கணுமே, கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்காடி? வந்துட்டா அப்படியே என் மாவ அடிபட்டு கிடக்காளா, நம்ம சந்தோஷமா பார்க்கலாமேனு. அப்படிதாம்மா 2
பசிக்குதுன்னு நினைக்க அதான் இவ்வளவு கோவப்படுதிய. வயிறு பசிக்குதான்னு செய்து யாரு இல்லன்னு சொன்னா? வயிறு பசியால கண்ணு தெரியாம நீனு நினைச்சு என் மவளை போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டனே. மருமகள அடி பலமா பட்டுட்டோ? இல்லதி, நீங்க என் கண்ணத்துல பலார்னு அற விட்ட மாதிரி சத்தம் கொடுத்தீங்க. நான் வலிக்க மாதிரி சத்தம் கொடுக்கண்டமா? அப்படிதாம்மா, ரெண்டு கண்ணத்துலயும் பலார் பலார்னு அற குடுமா. ஐயோ ஐயோ, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்கு நான் எவ்வளவு நாளா காத்துட்டு கிடந்தேன். இப்பதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. இங்க பாருடி, இனி ஒரு நேரம் ஒரு திமிர்த்தனத்தை என்கிட்ட காட்டுனேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை இல்லாம பண்ணி விடாமத்துக்க. நீங்க கோவப்பட்டு பேசுறத பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வருது. மருமகள என் மவட்ட காட்டி கொடுத்துறாத, அப்புறம் நடிப்பெல்லாம் வேஸ்டா போயிரும். சரிங்க தே. எம்மா, என்ன பெத்த தாயே, இப்பதாம்மா நீ வழிக்கு வந்திருக்க. உன் மாமியார் கடமை இனிமேல் நீ நிறைவேற்று. அப்பாடா, மனசுக்கு என்ன சந்தோஷமா இருக்கு. இத்தி லேசா பின்னாடி திரும்பி பாருங்க, உங்க மகா சந்தோஷத்துல டான்ஸ் ஆடுதா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான் நான் நான். எடி, இந்த பாட்டை நீ பாடக்கூடாது டி. நினைத்ததை நடத்தியே முடித்தவள் நான் நான் நான். மருமவள நான் இல்ல, நாம். ஆமத்தே, நினைத்ததை நடத்தியே முடித்திட்டோம் நாம் நாம் நாம். மருமவள, இவ்வளவு நேரமா வீட்டுக்குள்ளே ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கோம். எனக்கு வயிறு கொஞ்சம் பசிக்கு பத்துக்க. உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு ரெடியா தான் வச்சிருக்கேன். நீங்க போய் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரி மருமவள, என் மவளுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வா என்ன. சரிங்க தே. மாமியார் மருமவள இப்படி ஒத்துமே இருந்தா வீடே கலகலன்னு தான் இருக்கும். ஆனா யாருக்கு தான் பிடிக்கும்? அடுத்தவங்களை பத்தி நம்ம என்னத்துக்கு நினைக்கணும்? நாம தான் நம்ம வீட்டுக்கு வந்த மருமக கூட ஒத்துமே இருக்கணும். அப்பாடா, எங்க மாமியார் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கே நிம்மதியா இருக்கு. சரி, வயிறு பசிக்குன்னு சொன்னாங்கல்ல, சாப்பாடு போட்டு எடுத்துட்டு போவோம். மக்கா, நீ இங்க தான் இருக்கியா? ஆமாம்மா, வயிறு பசிக்கல, அதான் அங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். என் செல்ல பிள்ளைக்கு இப்படி வயிறு பசிக்க வச்சுட்டாளா? எம்மா, அடுக்கடையில ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமா மக்கா, உன் மைனிக்காரிக்கு 5-6 கொடுத்தேன். வயிறு பசியில கண்டுபிடி தெரியாம என் மவளை இப்படி அடி அடின்னு அடிக்க வச்சுட்டாளா? அதனால தான் அவளுக்கு 4-5 கொடுத்துட்டு வாரேன். அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்த்துட்டு தானே வாரேன். அதையே எங்க அம்மா வாயால கேட்கும்போது டபுள் சந்தோஷமா இருக்கு. மக்களே, அம்மா உன்னை நல்லா அடிச்சு விட்டானோ? பரவாயில்லம்மா, எல்லாம் சரியாயிட்டு. என்னது சரியாயிட்டா? அப்பா கூட 5-6 சேர்த்து கொடுத்துருக்கலாம் போலுக்க. என்னம்மா அந்த பக்கமா திரும்பி ஏதோ சொல்லிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல மக்கா, உன்னை அடிச்சு விட்டேன் பாத்தியா, அதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு பத்துக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அதான் சரியாயிட்டுன்னு சொல்லுதம்ல. சோத்த போட்டு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆக்குதா? அடியே மருமவளா. என்னது அடியே மருமவளேவா? அப்படிதாம்மா அப்படிதாம்மா கூப்பிடணும். இத்தி, சாப்பாடு போட்டு கொண்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் ஆடி? அப்படிதாம்மா பேசணும். இத்தி, அது வந்து ஆமா, உங்க மனுஷனுக்கு வயிறு பசியில உயிர் போகுது. நீ என்னடா வந்தே போயிட்டு கிடக்க? இத்தி, சாரி தே, கொஞ்சம் நேரமாயிட்டு. இந்தாங்க தே, சாப்பிடுங்க. கொண்டா. இந்தாங்க தே. மேனகா, நீயும் சாப்பிடு. சாப்பிடுதே. ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணா கூட 10 நிமிஷத்துல சாப்பாட்டை கொண்டு வந்துருவாவோ. இவன் என்னடான்னா எங்களை 1/2 மணி நேரமெல்லாம் உட்கார வச்சுட்டா. எங்க அம்மாவுக்கு மருமக மேல என்ன கோபம். மைனி, நமக்கு பிடிச்ச வெள மீன் குழம்பெல்லாம் வச்சிருக்காவோ, என்ன ருசியா இருக்கு. என்னாச்சுமா? மீன் குழம்பு வச்சிருக்கா? மீன் குழம்பு ஒரு உப்பு இருக்கா, எரிப்பு இருக்கா, ஒரு ருசி இருக்கா? எம்மா, வெள மீன் குழம்புமா? உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. மைனி நல்ல ருசியா தானே வச்சிருக்காவோ. மீன் குழம்பு நல்ல ருசியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அவளுக்கு கையில ஒரு 5 பவுன் காப்பு செஞ்சு போடுறேடி. என்னமா சொல்லுதா? குழம்பு நல்லா இருந்தா கூட உப்பு இல்ல, எரிப்பு இல்ல, ருசி இல்லன்னு நமக்கு சொல்லணும். அப்ப நமக்கு திமிர் இல்லாம இருப்பா. எம்மா, நீ பழைய கில்லாடிதான். பின்ன உன் அம்மகாரியாச்சா, உன்னை விட நான் பழைய கில்லாடியா தானே இருப்பேன். சரிதாம்மா. என்ன மைனி இப்படி குழம்பு வச்சிருக்கியா? ஒரு உப்பு இல்ல, எரிப்பு இல்ல, ருசி இல்ல, வேணும்னே தானே இப்படி வச்சிருக்கியா? என்ன டீ முடிச்சிட்டே நிக்க? என் மாமா கேட்டதுக்கே பதிலா சொல்லு. நாங்க 2 பேரும் சாப்பிடுவோம்னு சொல்லிக்கிட்டு தானே வேணும்னே குழம்பு இந்த லட்சணத்துல வச்சிருக்க. இத்தி, நீங்க என்ன ஏசிக்கிட்டு இருக்குதீங்க? பின்னாடி உங்க மகளை பாருங்க, நல்ல சப்பு கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சாப்பிடட்டு, ஆனா அவளுக்கு தெரியணும்ல நம்ம 2 பேரும் சண்டை போடுதோம்னு. சரிதான் தே. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்காடி? உன் திமிர்த்தனத்தெல்லாம் இனி எங்ககிட்ட காட்டாத. வாள ஒட்ட நறுக்கி விட்டுறோம் பாத்துக்க. இத்தி, குழம்பு நல்லா இல்லைன்னா நான் வேற குழம்பு வச்சு தரேன் தே. ஆமா, அப்படியே லட்சணமா நல்ல குழம்பு வைக்க போற. 2 மணி நேரம் ஆக்குவ. அது வரைக்கும் நாங்க 2 பேரும் சாப்பிடாம வயிறு பசியோட கிடந்து மயங்கி விழுந்தறணும். அப்படிதானே டீ ஓ எண்ணம்? இத்தி, அப்படி எல்லாம் சொல்லாதீ தே. இத்தி, இன்னைக்கு ஒரு நாள் என்ன மன்னிச்சிருங்க தே. நாளையில இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ருசியா குழம்பு வச்சு தரேன் தே. மன்னிப்பு கேட்டதுனால தப்பு
நல்லா இல்லன்னு சொன்னா உங்க மக பாதி சோற காலி பண்ணிட்டாளே. அவளை பத்தி தான் உனக்கு தெரியுமே. ஏம்மா மைனியே சத்தம் போடாதம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிடலாம். அப்படியே மக்கா சொல்லுதா? ஆமாம்மா, சாப்பாட்டை வீணாக்க கூடாதுல்லம்மா. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். நாளைக்கு நல்லபடியா குழம்பு வைக்க சொல்லு. சரி மக்கா, நீ சொல்லதனால நான் அவளை மன்னிச்சு விடுதேன் பாத்துக்க. என்னடி என் மவ சொன்னதை கேட்டேல்ல? ஆமாதே கேட்டேன். வா உள்ள. சரி தே. என்ன ருசி என்ன ருசி. மாமியார் மருமக சண்டைய பார்த்துட்டு இந்த ருசியான வெளமீன் குழம்பு சாப்பாட சாப்பிடும்போது ருசி இன்னும் 2 மடங்கா இருக்கு. என்னாச்சு வீட்டுக்குள்ள ஒரே சத்தமா இருக்கு? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா? ஆமாதே நல்லா புரிஞ்சுதே. சின்ன பொண்ணு என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா? என்ன இங்க பாருல, உன் பொண்டாட்டி சரியில்லை. வேணுக்குமே என் கூட சண்டைக்கு வர மாட்டுக்க. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல அவ இருக்க கூடாதுல. அவளை கூட்டிட்டு போய் அவ அம்மா வீட்ல விட்டுட்டு வா. ஆஹா, மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை முத்தி போச்சு போலுக்க. என்னதே எல்லாம் நடிப்பு தானே? என்ன திடீர்னு என்ன எங்க அம்மா வீட்டுக்கு போக சொல்லுதிய? ஏமா என்னமா ஆச்சு? எதுக்குமா இவ்வளவு கோபப்படுதிய? நீங்க தங்கச்சி வீட்டுல இருந்தீங்க. பாருல, அந்த கதையெல்லாம் உன்கிட்ட இப்போதைக்கு என்னால சொல்ல முடியாது. மரியாதையா உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் அம்மா வீட்ல விட்டுட்டு வா. ஏமா ஏமா இப்படி பேசுனீங்க? மருமகளே, உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டே இருந்தேல, என் மவளை கூட்டிட்டு சந்தோஷமா போயிட்டு வா. ஏதே எங்க அம்மா ஒரு கல்யாண வீட்டுக்காக திருநெல்வேலிக்குள்ள போயிருக்காங்க. சரி விடு, அப்ப என் மவனை கூட்டிட்டு 2-3 நாளைக்கு ஊட்டி கொடைக்கானல்ல நல்லா சுத்தி பார்த்துட்டு வா. ஏதே என்னதே சொல்லுதிய? ஆமா மருமகளே, எங்கயாவது ஊர் சுத்தி பார்க்கலாம்னு கிளம்புனா என் மவ நானும் வரேன்னு கூட வந்துகிட்டே தான் இருப்பா. இப்பதான் உனக்கு சரியான நேரம் கிடைச்சிருக்கு. சும்மா போயிட்டு வா. 2-3 நாள் என்ன, ஒரு வாரம் கூட போய் நல்ல ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வாங்க. ஏதே உங்களை இப்படி விட்டுட்டு போறதுக்கு மனசு வரலையே. சொல்லத கேளு மருமகளே, முதல்ல கிளம்புங்க. சரி தே. ஏன் வாங்க போவோம். ஏடி எங்க அம்மா உன்னை வீட்டை விடலாட்டி வெளியே போக சொல்லிட்டாவோ? அட வாங்க, எல்லா கதையும் நான் சொல்லுதேன். நல்லபடியா 2 பேரும் போயிட்டு வாங்க. அம்மா ஏமா மைனி அவங்க வீட்டுக்கு அடிச்சு துரத்தி அனுப்பிட்ட? ஏமடி நிம்மதியா ஒரு வாய் சோத்த திங்க விடுதா? போட்டு அப்பதான் மாமியார் வீட்டு அருமை அவளுக்கு தெரியும். எங்க அம்மாவோட அருமையே எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. என் மருமவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சந்தோஷமா வாட்டி இருக்க. இரு உனக்கு வைக்கம் பாரு ஆப்பு. என்ன ருசி என்ன ருசி. எங்க மைனி வச்ச மீன் குழம்பே தனி ருசிதான். ஏம்மா மீன் குழம்பு மைனி நல்ல மசாலாலாம் வறுத்து அரைச்சு குழம்பு வச்சிருக்காவ பத்தியம்மா. என்ன ருசியா இருக்கு பத்தியா? பொரிச்ச மீனும் ரொம்ப டேஸ்டா இருக்குல்லம்மா. ஆமாடி, என் மருமவ கை பக்குவமே தனி. என்ன ருசியா குழம்பு வச்சிருக்கா. இப்ப ருசியா இருக்குன்னு சொன்ன வாய் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உப்பில்ல புளிப்பில்ல எரிப்பில்ல குழம்பு மண்ணு கணக்கா இருக்கு நல்லாவே இல்லன்னு மைனி கிட்ட சொல்லிட்டு இருந்தாமா. ஆமாடி, குழம்பு நல்ல ருசியா இருக்கு, உன் கை பக்குவமே தனி மருமவளான்னு நான் அவளை புகழ்ந்தேன்னு வச்சுக்க, அவளுக்கு திமிரல கூடும். ஆனா உன் மாமியார் ஸ்தானத்தை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதாம்மா பார்த்தேன். உன்னை அப்படி பார்க்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமாமா. உலகத்துல உன்ன மாதிரி மாமியார் யாருமே இருக்க மாட்டாவம்மா. மருமகளுக்கு திமிரை எப்படி அடக்கணும், அவகிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு மட்டும்தாம்மா தெரியுது. ஆமாடி, அதனாலதானே நான் மாமியாரா இருக்கேன். இவ்வளவு நாளா மைனிகாரி கிட்ட உன் மாமியார் கெத்த காட்டாம இருந்தம்மா. ஆனா இன்னைக்குதான் தூள் கிளப்பிட்ட போ. காணாத குறைக்கு மைனி மேல உள்ள கோவத்துல மைனி அவங்க அம்மா வீட்டுக்கே போக சொல்லிட்டியம்மா. எவ்வளவு திமிரு என் மவளுக்கு. என் மருமவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேனா என்ன சந்தோஷப்படுதா? சந்தோஷப்படடி, நல்லா சந்தோஷப்படு. நானும் சந்தோஷப்படதான் செய்வேன். ஏன்னா என் மருமவளும் என் மவனும் வெளியூருக்கு ஊர் சுத்தி பார்க்க போயிருக்காவோ. ஒரு 2-3 நாள் நல்ல ஊரெல்லாம் சுத்தி பார்த்து எடுத்துட்டு வரட்டும். ஆனா என் மவனுக்கு தான் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு ஒண்ணு புரியாம போயிருப்பா. என் மருமவ புத்திசாலி. என் மவனுக்கு எங்க வீட்டுல என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சிருப்பா. என்னம்மா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா அந்த பக்கமா திரும்பி சிரிச்சுக்கிட்டு இருக்கா? என்ன விஷயம்னு என்கிட்டயும் சொன்னா நானும் சிரிப்போம்ல. நீ சொன்னேல மக்கா, அதே விஷயம் தான். அதை நினைச்சுதான் எனக்கு மனசுக்குள்ள ஒரே சிரிப்பா வருது பத்துக்க. என்னன்னு சொல்லுமா. ஏடி நீ இப்ப சொன்னேல்ல இன்னைக்குதாம்மா நீ மாமியார் கெத்த காட்டியிருக்கேன்னு, அதை நினைச்சுதான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி சப்பாடா, வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான்ப்பா நிம்மதியா இருக்கு. ஏம்மா இப்போ உனக்கு கண்ணு சரியா தெரியுதுல்லம்மா. ஏன் இப்படி கேக்கா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வயித்து பசியில உனக்கு கண்ணு சரியா தெரியாம மைனின்னு நினைச்சுக்கிட்டு என்ன போட்டு அடின்னு அடி வெளுத்து எடுத்துட்டேலாமா. அதுக்குதான் கேக்க. அப்புறம் திரும்பவும் மைனின்னு நினைச்சுக்கிட்டு என்ன அடிச்சு துவைச்சிடப்படாதுல்ல. அந்த பையன் இருக்கட்டும் உனக்கு. எம்மா அடுக்காலையில போய் பார்த்தேன் பத்துக்க, ஒரு பெரிய மண்சட்டிலேக்கும் மைனிகாரி மீன் குழம்பு வச்சிருக்காவோ. மண்சட்டில மீன் துண்டு மீன் குழம்பு இன்னும் நிறைய இருக்குமா.
இன்னும் நம்ம 2 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். இன்னைக்கு வச்ச குழம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்டா தனி ருசி பத்தியம்மா. ஆமா ஆமா, இன்னைக்கு வச்ச குழம்ப நாளைக்கு சூடு பண்ணி தின்னா இதை விட பயங்கர ருசியா தான் இருக்கும். மைனி போனா என்னம்மா, அதான் நான் இருக்கம்ல, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன். வேலைக்கு உனக்கு சாப்பாடு செஞ்சு தாரம்மா. அதான் மீன் குழம்பு இருக்குல்ல, வச்சு சூப்பரா சாப்பிட்டுக்கிட வேண்டியதா. ஆமா, அப்படியே என் மவளுக்கு அக்கறைய பாரு, அக்கறைய கடத்தாங்க எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச கணக்கால இருக்கு. என் மருமக அளவோட சட்டி நிறைய குழம்பு வச்சுட்டு போயிருக்கா. இவ அப்படியே எனக்காக அக்கறையா 3 வேளைக்கும் சோத்த பொங்கி தட்டிடுவானா, நல்ல சாப்பாடு போட்டு தருவானாம். ஆளை பாரு ஆளை. இவ என் மருமவளை நான் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேங்கிற சந்தோஷத்துல இருக்கா. என் மருமவளையும் என் மவனும் எந்த ஊருக்கு போயிருக்காவோன்னு இவகிட்ட மூச்சு விட்டப்படாது. என் மருமவளை நான் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டேன்னு சந்தோஷமா வாட்டி இருக்க. முதல்ல ஒன்ன நம்பி வீட்ல இருந்து வெளியே துரத்தணும். இவ்வளவு நாளா என் மருமவ தான் உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு ஐடியா போட்டுக்கிட்டு இருப்ப. இனி நான் தானே உனக்காக ஐடியாவா போடணும். இருட்டி, நீ புத்திசாலி மவனா, நான் உனக்கு அம்மட்டி. அப்ப நான் எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும். உன்னை எப்படி உன் புருஷன் வீட்டுக்கு அனுப்பணும்னு எனக்கு தெரியும் டி. எப்படியோ என் மைனி கறியை வீட்டை விட்டு வெளியே துரத்தியாச்சு. அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. கொஞ்ச நேரம் போய் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். எங்க அம்மா இன்னும் எங்க மைனிக்காரி மேல நல்ல கோபமா இருக்காவ போலுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். எங்கடி போற? எம்மா, உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுலாம. வயிறு முட்டை சாப்பிட்டேன் பத்தியா, ஒரே உறக்கமா வருது பத்துக்க. அதான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமேன்னு போறேம்மா. ஏம்மா, நீ என்னத்துக்கு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்க? அப்படியே சோபால படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. பாத்தியம்மா, கண்ணசந்து வருது பத்துக்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். என்ன போட்டி போ. நீ தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து தானே எனக்கு ஐடியா போட முடியும். போ போ. ஒரு யோசனையும் வரமாட்டேக்க. என்ன பண்ணலாம் இவள? என் மருமவா இப்படி சோபால படுத்துக்கிட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படி என்னத்தான் யோசிக்கான்னு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதானே எனக்கு புரியுது. இப்ப நான் நினைக்க மாதிரிதான் என் மவளை எப்படிடா வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம்னு என் மருமவ யோசிச்சுட்டு இருந்திருப்பா. சப்பா, இந்த மேனகாவை உசுப்பேத்தி கடைசியில எனக்கெல்லாம் ரணகலமா போச்சு. ஏதோ எல்லாரும் வீட்லயும் சோறு குழம்பு கூட்டு கறின்னு வாங்கி தின்னதுனால இவ்வளவு நாளா எவ்வளவு அடிபட்டாலும் உடம்ப தேத்தி வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த குந்தாணி மரகதக்கா கையால அடியும் மிதியும் வாங்கினதுல பாப்பா என் குறுக்கெலும்பே வளைஞ்சு போச்சா. இப்ப நான் எப்படி என் உடம்ப சரி பண்ணுவேன்? எப்படியோ அங்க இருந்து பொடி நடையா நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். என்ன ஒரு நல்ல வாசனை, அதுவும் நம்ம வீட்ல இருந்து. பாயாசம், இது நான் என் கையால் செய்த பாயாசம். என்னது பாயாசமா? எதே இந்த 4 முடி எங்க இருந்து வந்தா? இந்த பாயாசத்தை மாப்பு முடிச்சிட்டே வந்திருப்பா போலுக்க. மரகத நல்லா காட்டி விட்டுருக்கா போலுக்க. கண்ணெல்லாம் வீங்கி செவந்து போய் கிடக்கு. எப்பாடா, நான் செய்ய நினைச்சதெல்லாம் அந்த ஊர்ல உள்ள எல்லாருமே செய்தாவோ. எனக்கு அதுல ஒரு மனசு திருப்தி. இது இன்னைக்கு என்ன விசேஷம்? பால் பாயாசம்லாம் வச்சிருக்கியா நம்ம வீட்ல? அது எனக்கு இன்னைக்கு சந்தோஷமான நாள் பத்துக்க. அதனாலதான் என் கையால பால் பாயாசம் செஞ்சிருக்கேன். ஆஹா, பால் பாயாசம்னு சொன்ன உடனே நாக்கெல்லாம் நம்ம இருக்கு. மருமகளா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்னா. இது பாயாசமும் கையுமா எங்கதே போறியா? இங்க வாசல்ல மருமக ஒருத்தர் இருக்கு. எனக்கு பாயாசம் தராம எங்கதே கொண்டு போறியா? மருமகளா, எனக்கு நன்றி உணர்ச்சில நிறைய உண்டு பத்துக்க. எனக்கு ஒருத்தவங்க நல்லது பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் நன்றியை சொல்லாண்டமா? அதுக்காக அவங்களுக்காக தான் இந்த பாயாசம் செஞ்சு கொண்டு போறேன் பத்துக்க. இவ்வளவு நாளா என் மாமியார் அதிகமாவே பேச மாட்டாவல, இப்ப நல்ல சந்தோஷமா பேசுதாவ. இது நீ யாருக்கும் கொண்டுட்டு போங்க. ஆனா மருமக வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்கேன். எனக்கு ஒரு கப்ல பாயாசம் தரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையாதே? மருமகளா, அது எப்படி உனக்கு தராம இருப்பேன்? உனக்கு என்ன ஸ்பெஷலா நான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் இருந்துக்க, நான் உனக்காக எடுத்துட்டு வரேன்னா. அதான் நான் பார்த்தேன். சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க. உனக்கு தானே டீ, இரு எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு அப்படி என்ன விசேஷமான நாள்? எங்க வீட்ல பால் பாயாசம்லாம் எங்க மாமியார் செஞ்சிருக்காவோ. இந்தாமா மருமகளா, உனக்கான ஸ்பெஷலான பால் பாயாசம். பால் பாயாசம் என்ன மணமா இருக்கு. முந்திரி திராட்சை எல்லாம் எங்க அத்தை அள்ளி எடுத்து போட்டுருக்காவல. மருமகளா, நான் மரகத வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்னா. என்னது, மரகதக்கா வீட்டுக்கா? அம்மா, அவதானே எனக்கு இன்னைக்கு நல்லது பண்ணிருக்கா. அதான் அவளுக்கு பாராட்டு சொல்லலாம்னு பாயாசம் எடுத்துட்டு போறமத்துக்க. எவ்வளவு திமிரிய மாமியா இருக்கு. அந்த அக்கா என்ன அடிச்சு போட்டதுனாலதான் இப்படி கண்ணு வீங்கி போய் கிடக்கு. அந்த அக்காவுக்கு பாயாசம்லாம் கொண்டுட்டு போறாவோ. யாருக்கு எதை கொண்டு கொடுத்தாலும் எனக்கு மட்டும் எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஆமா மருமகளா, உனக்கு மட்டும் எப்பவுமே தனி ஸ்பெஷல் தான். உனக்கு கொடுத்த பால் பாயாசத்துல கொஞ்சம் போல பால் டாயிலையும் மிக்ஸ் பண்ணிருக்கேன். நல்லா ரசிச்சு ருசிச்சு குடி. என்ன என்னது, பாயாசத்துல பால் டாயில கலக்கி இருக்காவளா? அட பாவி மாமியாரே,
பால் பாயாசம் இருந்து இத குடிக்கலாமா வேண்டாமாங்கிற யோசனையிலே இருக்கனே. ஐயோ கடவுளே. மாமியாரே, மரகதக்காவை பார்த்து உங்களுக்கும் இப்ப தைரியம் வந்துட்டோ? வந்ததுனாலதானே பால் பாயாசத்துல பால் டாயில கலக்கி தந்திருக்காவோ? மாமியாரே இருங்க, என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ஏமிட்டி நீ சொல்ல மாட்டே? பாயாசத்துல பால் டாயில கலக்க சொன்னதே என் மவன் தான். வந்துட்டா என்ன வீட்டை விட்டு துரத்த போறலாம்ல? ஆஹா, கடைசில எப்படி வந்து நான் சிக்கி இருக்கேன். இதான்க்கா நடந்துச்சு. பரவாயில்ல சின்ன பொண்ணு. அப்ப உங்க மாமியார் உன்னையும் உன் புருஷனையும் வெளியூருக்குலாம் போயிட்டு வாங்கன்னு சொல்லுற அளவுக்கு மாறி போயிட்டாவல? ஆமாக்கா, எனக்கு அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்துருங்க. உங்க மாமியாரே சொல்லிருக்காவல்ல சின்ன பொண்ணு. அப்ப உன் மாப்பிளைய கூட்டிக்கிட்டு ஊட்டி கொடைக்கானல்னு போயிட்டு வர வேண்டியதானே? ஏக்கா, இப்படியாப்பட்ட மாமியாரை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிக்கா ஒத்தையில போயிட்டு வர்றது? என்ன சின்ன பொண்ணு மாமியாரை விட்டுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா? பின்ன என்னக்கா, மாமியார் கூட இப்ப இருக்குது என் சம்மந்திக்காரில, அவகிட்ட ஒத்தையில விட்டுட்டு எப்படிக்கா நாங்க போறது? ஏசாம போயிட்டு வருவியா அப்படி இப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. ஏக்கா, எனக்கு இப்படி ஒத்தையில போறதெல்லாம் பிடிக்காதுலக்கா. அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமா சேர்ந்துட்டு ஊருக்கு போவோம். உங்க மாமியார் சொன்ன ஒரே வார்த்தையால இப்ப நம்ம எல்லாருமா சேர்ந்துட்டு ஊருக்கு போகணுமாக்கும். இப்ப ஒரே மழையால சின்ன பண்ணி இருக்கு. மழையெல்லாம் கொஞ்சம் விடட்டும், அதுக்கப்புறம் நம்ம தெருல உள்ள எல்லாருமா சேர்ந்து ஊருக்கு போயிட்டு வருவோம். இப்ப சொன்னிய பத்தியலக்கா ஒரு வார்த்தை, அதுதான் 100ல ஒரு வார்த்தை. அது சரி, உன் சம்மந்திகாரி இப்ப வீட்டுல இருக்காள, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்னு உன் சம்மந்திகாரி நினைச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா உன் சம்மந்திகாரி எப்ப அவ வீட்டுக்கு போவா? அதான் நானும் எங்க மாமியார் இப்ப சண்டை போட்டுட்டோம்ல, இனி எப்படியும் தன்னால வீட்டை பார்த்து போவா. அது எப்படி சின்ன பொண்ணு, நீ இருக்கும்போதே மாமியார் வீட்டுக்கு போக மாட்டா. இப்ப நீயும் வீட்டுல இல்ல, நல்லா ஜாலியா வீட்டுல இருக்கலாம்னு பேசாம இங்கே பழிக்கடையா கிடந்துட போறா. நீங்க வேறக்கா, அதெல்லாம் முன்னாடி. இப்ப இருக்கப்பட்ட சூழ்நிலையில எங்க மாமியாரு நான் எப்படியெல்லாம் யோசிப்பனோ அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாவோ. என்ன சின்ன பொண்ணு சொல்லுதா? நீ யோசிக்கப்பட்டது எல்லாத்தையும் உங்க மாமியார் யோசிப்பாவளா? ஆமாக்கா, என் சம்மந்திகாரி வீட்டுக்கு வந்தாலே அவளை எப்படிடா சீக்கிரம் மாமியார் வீட்டுக்கு துரத்தலாம்னு நான் பல யோசனை பண்ணிக்கிட்டு இருப்போம்ல, அதேதான் இப்ப எங்க மாமியார் யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாவோ. மகளை எப்படிடா வீட்டுக்கு சீக்கிரமா அனுப்பிடலாம்னு. அதுவும் சரிதான் சின்ன பொண்ணு. இப்ப மாமியார் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துட்டே இல்ல, அதனால இனி மேனகா கதி அதோ கதிதான். பின்ன என்னக்கா, நான் என்ன அவ்வளவு பெரிய கொடுமைக்காரியா? அவளை அம்மா வீட்டுக்கு வரக்கூடாது, வந்து தங்க கூடாதுனாக்கா நான் சொல்லிட்டு இருக்கேன். வந்தமா 2 நாள் நல்லா சாப்பிட்டமா ரெஸ்ட் எடுத்தமா மாமியார் வீட்டுக்கு போனமான்னு இருக்கணும். இவ அப்படியேப்பட்ட ஆளு கிடையாதுல்ல. சரிதான் சின்ன பொண்ணு, எல்லார் வீட்லயும் நடக்கப்பட்டது தானே, சாடிக்கேத்த மூடிதான். எம்மாடி மரகதா, வாங்கக்கா உட்காருங்க. எம்மாடி சின்ன பொண்ணு நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, மரகதக்கா கிட்ட உட்காந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பனா 2 பாத்திரத்துல பால் பாயாசம் கொண்டு வந்தது நல்லதாதான் போச்சு. மரகதா சின்ன பொண்ணு வாங்கிடுங்க, பால் பாயாசம் நானே செஞ்சேன் பாத்துருங்க. என்னக்கா, 4 முடிக்க மாமியார் நமக்கு பால் பாயசம்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காவ, ஏதாவது விசேஷமா? என்னன்னு தெரியலையே சின்ன பொண்ணு. எம்மாடி மரகதா, என் மருமகளை போட்டு நல்லா அடிச்சு மிதிச்சு துவைச்சு வாங்கின பத்தியா, அதுக்காக தான் உனக்கு பாராட்டலாம்னு தான் இப்படி பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்த பத்துக்க. என்னக்கா சொல்லுதியே? உங்க மருமகளை போட்டு நான் அடிச்சதுக்கா எனக்கு இப்படி பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கியே? ஆமாம்மா, எனக்கு என்னாலும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த அடங்கப்படாரி 4 முடிவுல என் மருமவா ஒரு நாள் அடங்க மாட்டா பத்துக்க. ஆனா அவளையே நல்லா அடிச்சு மிதிச்ச பத்தியா, அந்த சந்தோஷத்துல தான் உனக்கு பால் பாயாசம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஏக்கா, என்னக்கா இது? அடிச்சு மிதிச்சதுக்கெல்லாம் பால் பாயசமா? ஆமாம்மா, என்னால முடியாதத மரகதம் பண்ணிருக்கல்ல, அதுக்கு அவளுக்கு பாராட்டணுமா? நெய்யில வறுத்த நிறைய முந்திரி திராட்சை எல்லாம் போட்டிருக்கேனுமா, பாயாசத்தை சந்தோஷமா குடிங்க. அப்பாடா, இப்பதான் எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஏக்கா, 4 முடிய அடிச்சு மிதிச்சதுக்கே பால் பாயசம்னா நல்லா துவைச்சி கொடியில தொங்க விட்டுருந்தோன்னு வச்சிடுங்க, பிரியாணியே கிடைச்சிருக்கும் போலயே. ஆமா, அப்ப நாளைக்கு பிரியாணியை சாப்பிட வேண்டியதான் போ.